ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு நீ பேசுறியா? அத்தை அப்படி சொல்லாதீங்க அத்தை. கனகா பேசுறதுதான் இந்த சமுதாயமும் பேசும் அத்தை. அப்படிப்பட்ட ஆளுங்க தான் இங்க சுத்தி இருக்காங்க. பாருங்க, நீங்க யாரு என்ன சொன்னாலும் ஏன் முடிவுல நான் உறுதியா தான் இருக்கேன். ரம்யாவுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணணும். அத்தை தயவு செஞ்சதை விளையாட்டா எடுத்துக்காதீங்க. ஒரு பொண்ணுக்கு அம்மாவா நடந்துக்கோங்க. இப்ப சொன்னியே, இது வாஸ்தவம். நானும் ஒரு பொண்ணுக்கு அம்மாவா தான் யோசிச்சேன். வீட்டுல மூத்த பொண்ணு இருக்கிறப்போ சின்ன பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க சொல்லு? அதனால உன் கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் அவளுக்கு கல்யாணம். நாங்களும் இதுல உறுதியா தான் இருக்கிறோம். அத்தை நான் ரம்யா வாழ்க்கைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன வார்த்தையால மடக்க பாக்குறீங்களா? வயசானா புத்தி மழுங்குன்னு சொல்றது சரியாதான் இருக்கு. கனகா பேசின மாதிரி யாருமே அடுத்த ஒரு வார்த்தை தப்பா பேசுறதுக்குள்ள இவளுக்கு நம்ம கல்யாணத்தை முடிச்சிடணும் அத்தை. அண்ணி, எனக்கு இப்ப கல்யாணத்துல விருப்பம் இல்ல அண்ணி. கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? இல்ல வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? நீ கிருஷ் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் ரம்யா. அண்ணி, ஏண்டி உன் அண்ணி சொல்றது நிஜமா? இதுக்கு தான் கடைக்கு போறேன்னு சொன்னியா? 2 பொருள் வாங்க இவ்வளவு நேரம் ஆகும் போதே நான் நினைச்சேன்டி. அம்மா நீ வேற ஏம்மா? அண்ணி, அவரை நான் வர சொல்லல. அவரு தான் என்கிட்ட வந்து பேசினாரு. அவரு வந்து பேசினதுக்கு நான் என்ன அண்ணி பண்ணுவேன்? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் பார்த்தத மத்தவங்க பார்த்து தப்பா பேசுறதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணணும். அண்ணி, நான் அவரு கூட பேசுறத நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா நான் என்ன பேசினேன்னு உங்களுக்கு தெரியுமா அண்ணி? பேசிட்டீங்களா? இப்ப நான் கொஞ்சம் பேசலாமா? சின்ன வயசுல நான் ரொம்ப நல்லா பாடுவேன். எதனால எனக்கு திக்கச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்பெல்லாம் எனக்கு வீட்டை விட்டு வெளியே வரவே ரொம்ப கூச்சமா இருக்கும். ஆனா நான் காலேஜ் படிச்சு டிகிரி வாங்கி ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னா அதுக்கு என் திறமை காரணம் இல்ல. அதுக்கு என் அண்ணி என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் காரணம். எங்க மொத்த குடும்பத்தையும் கரை சேர்த்துட்டாங்க. ஆனா அவங்க இன்னும் கரை சேரல. எங்க எல்லாரையும் சிரிக்க வச்சிட்டு இருக்கிற அவங்க இன்னும் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு தான் இருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அன்னைக்கு உங்க அம்மா பண்ண ஒரே நல்லது, மண்டபத்துல அந்த வீடியோவை போட்டு எங்க அண்ணியையும் வாசு அண்ணனையும் ஒன்னா சேர்த்ததுதான். எனக்கு ஏன் வாழ்க்கையை விட என் அன்னைக்கு கிடைக்க போற வாழ்க்கை தான் முக்கியம். அவங்க வாழ்க்கையை சரி பண்ணிட்டு தான் என் வாழ்க்கைய பத்தி நான் யோசிக்க முடியும். அது வரைக்கும் நீங்க காத்திருக்க முடியும்னா காத்துருங்க, இல்லன்னா என்ன மறந்துருங்க. இப்ப என் அன்னிக்கும் வாசு அண்ணனுக்கும் நடக்க போற கல்யாணம் தான் முக்கியம். அதை தாண்டி வேற என்னால எதுவும் யோசிக்க முடியாது. அண்ணி, அங்க கிருஷ் கிட்ட சொன்னதுதான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். உங்க வாழ்க்கைய முதல்ல சரி பண்ணாம எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். சின்ன பொண்ணு, அவளே எவ்வளவு தெளிவா சொல்லிட்டு போறா பாத்தியா? எல்லாருமே உன் வாழ்க்கைய பத்தி தான் யோசிக்கிறோம். நீ மட்டும் ஏன் தான் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறியோ? இதோ பாரு வினோ, ரம்யா சொன்னதை தான் நானும் சொல்றேன். மூத்த மகளுக்கு கல்யாணம் நடக்காம என் சின்ன மகளுக்கும் கல்யாணம் நடக்காது. அதனால நீ சீக்கிரமா உன் எண்ணத்தை மாத்திக்கோ. அப்பதான் ரம்யாவுக்கும் ஒரு நல்லது நடக்கும். அவ மேல உண்மையிலேயே உனக்கு அக்கறை இருந்தா நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்லு.
ஐயா, ஏதாவது வேலை கிடைக்குங்களா? எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் செய்யறேன். வேலையில மட்டும் சொல்லிடாதீங்க. யாருனே பழக்கம் இல்லாத உன்னை நம்பி எப்படி வேலை கொடுக்கறது? எல்லாரும் இப்படியே சொன்னா எப்படிங்க? அறிமுகமாறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதவங்க தானே. என்ன நம்புங்கய்யா. மனுஷங்க நம்பிக்கைக்கு இங்க எங்க மதிப்பு இருக்கு? அப்படியே நம்பினாலும் இங்க யார் அதை காப்பாத்துறா? சரி, உன் ஆதார் கார்டு கொடு. அப்படின்னா அப்படின்னாவா? தம்பி, நீ யாருங்கிற அடையாளத்தை கொடு. அந்த அடையாளத்தை தேடித்தாங்க நான் சென்னைக்கே வந்திருக்கேன். எனக்கு என்ன தவிர இந்த ஊர்ல வேற யாரையுமே தெரியாது. உண்மையை சொல்லணும்னா எனக்கே நான் யாருன்னு தெரியாது. தம்பி, தெளிவான ஆளை நம்பியே வேலை கொடுக்க முடியாது. நீ வேற குழப்பத்துல இருக்க. நீ வேற இடம் பாரு. நான் ரம்யாவை எவ்வளோ விரும்புகிறேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவள் இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை சார். ரம்யாவுக்கு இப்போ வரைக்கும் என் மேலே ஒரு விருப்பம் இருக்கு. ஆனால் அவள் அதை வெளியே சொல்லாமல் அவள் மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கா. அதுவும் எனக்கு தெரியும் சார். ஆனால் பெரியவங்க மண்டபத்தில் நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் இது சம்பந்தமாக எந்த ஒரு முன்னேற்பாட்டையும் அவங்க பண்ணலை. அப்படியே இந்த விஷயத்தை மறந்துட்டாங்க. பட் என்னால் ரம்யாவை எந்த சூழ்நிலையும் மறக்க முடியாது. நீங்க தான் எங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது ஒன்று சேர்க்கணும் சார். ப்ளீஸ் சார். என் தம்பி, ஒண்ணு சேரணும்னா எப்படி சேர முடியும்? அன்னைக்கு உங்க அம்மா மண்டபத்துல பண்ண காரியத்தை நீ தானே பாத்துட்டு இருந்த. வினோதினி, ரம்யாவை அவ மூத்த மக மாதிரி வளர்த்துட்டு இருக்கா. அவளையே நிச்சயத்துக்கு வர வேண்டாம்னு சொன்னவங்கள உங்க அம்மா.